இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஜனநாயகன் படத்தை திரையிட சென்னை ஹைகோர்ட் அனுமதி வழங்கினாலும் மீண்டும் தணிக்கை செய்த பிறகுதான் சான்று வழங்குவோம் என சென்சார் போர்டு விடாப்பிடியாக அப்பீல் செய்துள்ளது. இதனால் ஜனநாயகன் ரிலீஸுக்கு சிக்கல் தொடருகிறது. ஜனநாயகன் படத்துக்கு கடைசி நேரத்தில் இப்படி ஒரு இடத்திலிருந்து சிக்கல் வரும் என விஜயை எதிர்பார்த்திருக்க மாட்டார். சென்சார் போர்டு பிரச்சனையின் பின்னால் பாஜகவிருப்பதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் நிலையில் தாவேக தலைவர் என்ற வகையில் விஜய் அரசியல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். தேர்தல் அறிக்கை தொடர்பாக அவர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன் விவரம் வருமாறு: தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்தையும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் நோக்கமாக கொண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படவிருக்கிறது. இதற்காக சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது. இந்த குழு தமிழகம் முழுவதும் பொதுமக்கள், சிறு குறு தொழில் அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், பொருளாதார மற்றும் தொழில் வல்லுநர்கள், வர்த்தக சபைகள், பல்வேறு ஊழியர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள், கல்வியாளர்கள், டாக்டர்கள், நர்சுகள், மகளிர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் தேவைகளையும் அறிந்து தரவுகளை பெற உள்ளது. அவர்களிடமிருந்து பெறப்படும் தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களையும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் வகையில் தேர்தல் அறிக்கையை அந்த சிறப்பு குழு தயார் செய்ய உள்ளது. KG அருண்ராஜ், JCD பிரபாகர், A ராஜ்மோகன், TSK மயூரி, A சம்பத்குமார், M அருள் பிரகாசம், விஜய் பரணிபாலாஜி, J முகமது பர்வேஸ், TK பிரபு, K கிறிஸ்டி பிருத்வி, MK தேன்மொழி பிரசன்னா, M சத்யகுமார் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினருக்கு கட்சியினர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் சம்பந்தப்பட்ட அமைப்பினரை குழுவினர் சந்திக்கும் போது தேவையான அனைத்து உதவிகளையும் கட்சியினர் செய்து கொடுக்க வேண்டும் என விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அண்மையில் தாவேகவில் இணைந்த காமராஜரின் பேத்தி மயூரி, அதிமுக முன்னாள் MLA JCD பிரபாகர் ஆகியோருக்கு விஜய் முக்கிய பொறுப்பை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.